ஆகாஷ், கசப்பான அனுபவங்கள் தான் ஒரு மனுஷனை சரியா வாழ வைக்கும். இனிமே எதையும் நிதானமா யோசிங்க. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலும் ஒண்ணு பண்ண முடியாது என்று ஆறுதல் சொன்னாள். அடுத்த சில நாட்களில் ஆகாஷின் சொத்துக்கள் மற்றும் கம்பெனி ஆவணங்கள் அனைத்தும் சட்டப்படி மீட்கப்பட்டன. அந்த போலி தங்கை நாடகமும் முடிவுக்கு வந்தது. ஆகாஷின் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய முட்கள் அகற்றப்பட்டு விட்டன. விசாலாட்சியும் அந்த போலி தங்கை மோகனாவும் சட்டத்தின் பிடியில் சிக்கி சிறைவாசம் அனுபவிக்க சென்று விட்டனர். ஆனால் அந்த போர்க்களம் ஓய்ந்த பிறகுதான் தாமரையின் மனதுக்குள் இருந்த ஆழமான காயங்கள் மெல்ல மெல்ல வலிக்க தொடங்கின. ஆகாஷ் தன் அறைக்குள் நுழையும் போது அங்கே ஒரு அமைதி நிலவியது. தாமரை மிக தீவிரமாக தனது அலமாரியில் இருந்த துணிகளை எடுத்து மடித்து பெட்டிக்குள் வைத்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு விதமான வைராக்கியம் மட்டுமே தெரிந்தது. அதிர்ந்து போன ஆகாஷ் ஓடி வந்து அவளது கையை பற்றியவன், தாமரை, என்ன இது? எதுக்காக இப்ப ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ற? நாம இப்பதானே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நிம்மதியா இருக்கோம். நாம வெளியில எங்கேயாவது டூர் போகலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா இப்படி பெட்டியை கட்டிக்கிட்டு நிக்கிற என்று பதற்றத்துடன் கேட்டான். தாமரை அவனது கையை மெதுவாக விலக்கிவிட்டாள். அவளது கண்கள் கலங்கினாலும் குரலில் உறுதி இருந்தது. ஆகாஷ், நாம இப்ப ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க. ஆனா மனசெலவுல நான் ரொம்பவே தோத்து போயிட்டேன். இந்த சில நாட்களா நடந்த விஷயங்களை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறை ஒரு புது பிரச்சனை வரும்போதும் நீங்க என்ன சந்தேகப்பட ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதில்லை. அந்த மோகனா சொன்ன பொய்ய நம்பி என்ன எவ்வளவு காயப்படுத்தினீங்க. உங்களுக்காக என் உயிரை கொடுக்க கூட துணிஞ்சவனா. ஆனா என் மேல உங்களுக்கு ஒரு துளி கூட முழுமையான நம்பிக்கை இல்லையே என்றதும், தாமரை, நான் தெரியாம பண்ணிட்டேன்டி. அந்த சூழ்நிலை அப்படி. இனிமே நான் சத்தியமா அப்படி நடக்க மாட்டேன். பிளீஸ், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு என்று ஆகாஷ் கதறினான். தாமரை ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவள், இல்ல ஆகாஷ், மன்னிப்புங்கிறது ஒரு தடவை கொடுக்கலாம். ஆனா இப்போ எனக்கு உங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு. எப்ப மறுபடியும் என் மேல சந்தேகப்படுவீங்களோ, எப்ப என்ன வீட்டுல ஒரு அந்நிய பெண் மாதிரி நடத்துவீங்களோன்னு எனக்குள்ள ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கும் ஒரு இடைவெளி தேவைப்படுது. கொஞ்ச நாளைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அங்க போய் என் மனசை கொஞ்சம் லேசாக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து வாழறத பத்தி யோசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு பெட்டியை பூட்டினாள். அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்த ஆகாஷ் அவளது காலடியில் அமர்ந்து அழுதவன், வேண்டாம் தாமரை, நீ இல்லாம இந்த வீடு எனக்கு நரகம் ஆயிடும். நீ போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? என்னை விட்டு போகாதடி செல்லும், பிளீஸ். நீ எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு, ஆனா ஊருக்கு மட்டும் போகாத என்று கெஞ்சினான். ஆகாஷ், பிளீஸ், என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல இருந்து மாற மாட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் அங்க இருக்கும்போது நீங்க என்னை வந்து பார்க்க கூடாது. எனக்கு போன் பண்ணியும் தொந்தரவு செய்யக்கூடாது. எனக்குன்னு ஒரு தனிமை வேணும். பிளீஸ் ஆகாஷ், இதை மட்டும் எனக்காக செய்யுங்க என்று கராராக சொல்லிவிட்டு பெட்டியை தூக்கி கொண்டு கீழே இறங்கினாள். தாத்தா எவ்வளவோ தடுத்தும் தாமரை தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். ஆகாஷ் வாசலில் நின்று கார் மறையும் வரை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதயம் சுக்குநூறாக உடைந்து போயிருந்தது. ஒரு வழியாக தாமரை மதுரைக்கு வந்து சேர்ந்தாள். அவளது அப்பா அவளை பார்த்ததும் நெகிழ்ந்து போனவர், வாம தாமரை, என்ன திடீர்னு வந்திருக்க? மாப்பிள்ள வரலையா என்று கேட்டார் பாசமாக. தாமரை தன் அப்பாவை கட்டிக்கொண்டு, இல்லப்பா, கொஞ்ச நாள் உங்க கூடவே இருக்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ஆகாஷ்க்கு ஆபீஸ்ல நிறைய வேலை, அதான் அவரால் வர முடியல என்று ஒரு சிறிய பொய்யை சொல்லி தன்னை சமாளித்துக் கொண்டாள். பின்பு இரவு வேளையில் தன் பழைய அறையில் ஜன்னலோரம் அமர்ந்து ஆகாயத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் தாமரை. அவளுக்கு ஆகாஷின் நினைவு வராமல் ஒன்றும் இல்லை. அவனது சிரிப்பு, அவனது அணைப்பு, அவனது குறும்புத்தனங்கள் என அனைத்தும் அவளது இதயத்தை வருடின. ஆனால் அவனது அந்த சந்தேக பார்வை மட்டும் அவளுக்கு ஒரு தீர்க்க முடியாத வேதனையை தந்தது. ஆகாஷ், நீங்க எனக்காக தவிக்கணும். என்னோட அருமை உங்களுக்கு புரியணும். அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். மறுபுறம் சென்னையில் ஆகாஷ் பித்து பிடித்தவன் போல தெரிந்தான். அவன் அரை முழுக்க தாமரையின் வாசனை வீசியது.
அவளது சேலைகளை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கரைந்தான். ஒரு நிமிடம் கூட அவனால் அவளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவளது நம்பரை எடுத்து பல முறை டயல் செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தாமரை சொன்ன அந்த தொந்தரவு செய்யாதீங்க என்ற வார்த்தை அவனை தடுத்தது. தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டவன், தாமரை, உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி மறுபடியும் கூட்டிட்டு வருவேண்டி. இனி நம்ம வாழ்க்கையில சண்டைக்கு இடமே இருக்காது. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று ஆகாஷ் சபதம் எடுத்தான். ஆகாஷின் வாழ்க்கை இப்பொழுது ஒரு சூன்யமாக மாறியிருந்தது. தாமரை அந்த பெரிய மாளிகையை விட்டு வெளியேறிய அந்த நொடியிலிருந்து அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லும் அவளை கேள்வி கேட்பது போல இருந்தது. அவளது மௌனம், அவளது பிரிவு அவனது இதயத்தை ஒரு ரணகலமாக்கி இருந்தது. ஒரு வாரம் எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டான். ஆனால் அதற்கு மேல் அவனால் முடியவில்லை. அவளது அந்த மதுரை தமிழுக்கும் கோபமான பார்வைக்கும் அன்பான அணைப்பிற்கும் அவனது உயிர் ஏங்கியது. அன்று மாலை ஆகாஷ் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். உடனடியாக கார்த்திக் அண்ணனுக்கு போன் செய்து, அண்ணா, இப்பவே அவசரமா ஊருக்கு வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். அவனது குரலில் இருந்த அந்த நடுக்கம் கார்த்திக்கை பதற வைத்தது. அன்று மாலையே கார்த்திக் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வரவேற்பு அறையில் ஆகாஷ் ஒரு பையை தன் அறையில் வைத்துக் கொண்டு தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். அவனது முகம் கலைந்து கண்கள் உறக்கமில்லாமல் சிவந்து போயிருந்தது. என்னடா ஆச்சு ஆகாஷ்? எதுக்கு இவ்ளோ பதற்றமா கூப்பிட்ட? எதுக்கு இந்த பெட்டியெல்லாம் என்று கார்த்திக் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆகாஷ் மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்களில் கண்ணீர் முட்டி இருந்தது. அண்ணா, என்னால சுத்தமா முடியலண்ணா. தாமரை இல்லாம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என்னால மூச்சு விட முடியல. அவளை நான் அவ்வளோ காயப்படுத்திட்டேன். அவளும் கோவப்பட்டு ஊருக்கு போயிட்டா. ஆனா அவ இல்லாம நான் நடப்பினமா வாழ்ந்துட்டு இருக்கேனா. சாப்பிடும் போதும் அவன் ஞாபகம், தூங்கும் போதும் அவன் ஞாபகம். கடைசியில ஆபீஸ்ல கூட என்னால எதையும் கவனிக்க முடியலனா என்று ஒரு குழந்தையை போல விம்மி அழுதான். கார்த்திக் அவன் அருகில் அமர்ந்து அவனை தோளோடு அணைத்து கொண்டவன், ஆகாஷ், கொஞ்சம் பொறுமையா இருடா. அவளுக்கு உன் மேல கோவம் இருக்கிறது நியாயம் தானே. கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டும், அவளோட மனசும் ஆறட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம்டா என்றான். இல்லனா, அவளுக்கு மனசு ஆறுதோ இல்லையோ, ஏன் உயிர் இப்போ என் உடம்ப விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. அவளை நான் உடனே பார்த்தாகணும். அவ காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவளை இங்க கூட்டிட்டு வர போறேன். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. அதான் நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் இப்போவே மதுரைக்கு கிளம்புறேன் என்றான் ஆகாஷ் உறுதியாக. அவன் கூறியதை கேட்ட கார்த்திக் திகைத்தான். என்ன, இப்போவே வா? ஆனா ஆபீஸ்ல அந்த புதிய ஜெர்மன் வேலைகள்லாம் இருக்குதே, அப்புறம் தாத்தாவையும் இந்த வீட்டையும் யார் பார்த்துப்பா என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்க, ஆகாஷ் கார்த்தியின் கைகளை பிடித்து கொண்டவன், அண்ணா, அதான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க போறேன். நான் வர்ற வரைக்கும் இந்த ஆபீஸோட மொத்த பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும். கம்பெனியோட ஒவ்வொரு முடிவையும் நீங்களே எடுங்க. எனக்கு தெரியும் உங்களால இதை சூப்பரா செய்ய முடியும்னு. அது மட்டும் இல்லைன்னா, தாத்தாவை நான் இப்போ இந்த நிலைமையில விட்டுட்டு போறதும் தப்புதான். ஆனா தாமரை இல்லாம நான் இங்க இருக்கிறது தாத்தாவுக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். தாத்தாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னா, ரம்யா அண்ணியையும் குழந்தைங்களையும் இங்க வர சொல்லிடுங்க. இந்த வீடு பழையபடி சந்தோஷமா இருக்கணும் என்றான். கார்த்திக் ஆகாஷின் காதலை பார்த்து நெகிழ்ந்து போனவன், ஆகாஷ், நீ இவ்ளோ தூரம் தாமரை மேல உசுரா இருப்பன்னு நான் நினைக்கலடா. சரி, நீ தைரியமா போ. ஆபீஸ் பத்தியெல்லாம் கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தாத்தாவையும் நான் என் கண்ணுல வச்சு பாத்துப்பேன். ஆனா ஒண்ணு, தாமரைய சமாதானப்படுத்தாம நீ சென்னைக்கு திரும்பி வரக்கூடாது, புரியுதா என்றான் உற்சாகமாக. உடனே ஆகாஷ் அண்ணனை கட்டி கொண்டவன், தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு தெரியும் நீங்க இப்படித்தான் சொல்வீங்கன்னு. நான் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட சொல்லாம தான் கிளம்புறேன். நான் வர்றது அவளுக்கு தெரியக்கூடாது. ஒரு சர்ப்ரைஸா அங்க போய் நிக்க போறேன். அவ என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை என் காதலால கரைச்சிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றவன் தாத்தாவின் அறைக்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்த அவரது கால்களை தொட்டு வணங்கிவிட்டு
ஒரு சிறிய கடிதத்தை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே வந்தான். வாசலில் கார் தயாராக இருந்தது. கார்த்திக் வாசலில் நின்று ஆகாஷிற்கு விடை கொடுத்தான். பார்த்து போட ஆகாஷ், மதுரமன் உனக்கு தாமரையை கண்டிப்பா திருப்பி கொடுக்கும் என்றான். காரில் ஏறி அமர்ந்தவனது இதயம் இப்பொழுது மதுரையை நோக்கி துடிக்க தொடங்கியது. தாமரை, உன் புருஷன் உன்னை தேடி வரேண்டி. உன்னை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு உனக்கு நிரூபிக்க வர்ற. இனி நம்ம வாழ்க்கையில பிரிவுங்கிற வார்த்தைக்கே இடமில்லை என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். இருள் சூழ்ந்த அந்த இரவில் ஆகாஷின் கார் நெடுஞ்சாலையில் மின்னல் வேகத்தில் பறந்தது. ஒரு பக்கம் பிரிவின் வலி இருந்தாலும் மறுபக்கம் தன் காதலியை மீண்டும் பார்க்க போகும் அந்த உற்சாகம் அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றியிருந்தது. நள்ளிரவு நேரம். மதுரை மாநகரமே அமைதியில் ஆழ்ந்திருந்த அந்த வேளையில் தாமரையின் மனது மட்டும் ஒரு போர்க்களமாகவே இருந்தது. ஜன்னல் வழியே தெரியும் நிலவின் குளிர்ச்சியான ஒளி அவளது அறைக்குள் படர்ந்திருந்தாலும் அவளது இதயத்திற்குள் மட்டும் ஒரு கனல் எரிந்து கொண்டே இருந்தது. தூக்கம் கண்களை தழுவ மறுக்க மெதுவாக எழுந்து வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்கு வந்தாள். மதுரை மண்ணின் அந்த ஈரமான வாசனை, செடிகளில் பூத்திருந்த மல்லிகையின் மனம் ஆகாஷின் நினைவுகளைத்தான் மீண்டும் மீண்டும் அசைப்போட செய்தது. ஊஞ்சலில் அமர்ந்து வெறுமையாக ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்கள் தன்னிச்சையாக கலங்க தொடங்கின. அப்போது, என்னமா தாமரை, இன்னும் தூங்கலையா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். அவளது அப்பா முத்தையா கையில் ஒரு துண்டை போர்த்தி கொண்டு கவலையோடு அவள் அருகே வந்தார். தாமை அவசரமாக தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டவள், இல்லப்பா, தூக்கம் வரல, அதான் சும்மா காத்து வாங்கலாம்னு வந்தேன் என்றும் அழுப்பினாள். முத்தையா அவள் அருகே அமர்ந்து அவளது கைகளை பற்றி கொண்டவர், என்கிட்ட எதையும் மறைக்காதம்மா. நீ சென்னையில இருந்து வந்த நிமிஷத்துல இருந்தே உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகம் முன்னாடி மாதிரி கலகலப்பா இல்ல. ஏதோ ஒரு பாரத்தை மனசுல சுமந்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. மாப்பிள்ள கூட சண்டையா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு என்று உருக்கமாக கேட்க, அப்பாவின் அந்த அன்பான குரலில் தாமரை உடைந்து போனாள். இதுவரை அடக்கி வைத்திருந்த அனைத்து குமுறல்களும் கண்ணீராக வெளியேறியது. மோகனா என்ற அந்த பெண் வீட்டுக்குள் தங்கை என்ற பெயரில் நுழைந்தது முதல் ஆகாஷ் அவளை சந்தேகப்பட்டு தன்னிடம் கோபமாக பேசியது, அந்த விபத்து சதி என அனைத்தையும் ஒரு வார்த்தை விடாமல் தன் அப்பாவிடம் பகிர்ந்து கொண்டவள், அப்பா, நான் எனக்காக கவலைப்படல. ஆனா அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை விட அந்த பொண்ணு சொன்ன பொய்ய அவர் பெருசா நினைச்சதுதான் எனக்கு பெரிய வலியா இருக்கு. என் கழுத்துல தாலி கட்டின புருஷனுக்கு என் குணத்தை விட மத்தவங்க சொல்றதுதான் முக்கியமா போயிடுச்சுப்பா என்று சொல்லி விம்மி அழுதாள். முத்தையா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவர் அவளது தலைமுடியை வருடி கொடுத்தபடியே பேசத் தொடங்கினார். தாமரை, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. மாப்பிள்ள ஒன்னும் கெட்டவர் கிடையாது. ஆனா அவர் ஒரு குழந்தை மாதிரி. யார் எதை சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிடுற அந்த வெள்ளந்தியான குணம்தான் அவரோட பலவீனம். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் அந்த வீட்டுக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணி தந்தேன். நீ அங்க சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுதான் நான் இங்க நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ இப்படி அவரை தனிமையில தவிக்க விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? புருஷன்னா சில தப்புகள் பண்ணத்தான் செய்வாங்க. அதை திருத்தி எது நல்லது கேட்டதுன்னு புரிய வச்சு அவரை பக்குப்படுத்த வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? நீயே இப்படி பிடிவாதமா வந்துட்டா அங்கே அவர் யாருடைய பேச்ச வேணாலும் கேட்டு தடமாறுவார்னு உனக்கு தெரியாதா? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நானே மாப்பிள்ளைக்கு போன் பண்றேன். விஷயத்த சொல்லி உன்னை கூட்டிட்டு போய் நானே அங்க விட்டுட்டு வரேன். சமாதானமா போயிடலாமா என்றார். அவள் அப்பா சொன்னதை கேட்டதும் தாமரைக்கு சட்டென்று கோபம் வந்துவிட்டது. தன் கையை விடுவித்துக் கொண்டு ஆவேசமாக எழுந்து நின்றவள், அப்பா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஒவ்வொரு முறையும் அவர் தப்பு பண்றதும் நான் ஈஸியா அவரை மன்னிச்சுட்டு போறதும் தான் அவருக்கு தலைக்கணம் ஏறிடுச்சு. என்னோட அன்பு அவருக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு அடிக்கடி என்ன சந்தேகப்பட்டு இப்படி அவமானப்படுத்தணும்? நான் இல்லாம அவர் கஷ்டப்படணும்பா. கொஞ்ச நாளைக்காவது என்ன அவர் பிரிஞ்சு இருந்தா தான் பொண்டாட்டியோட அருமை என்னன்னு அவருக்கு முழுசா தெரியும். அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன்.
என்று கராராக சொன்னாள். தாமரை, கோபத்துல முடிவு எடுக்காதம்மா என்று முத்தையா எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றார். இல்லப்பா, இதுதான் என்னோட இறுதி முடிவு. எனக்கு தெரியாம நீங்க அவருக்கு போன் பண்ணி பேசுற வேலையோ இல்ல எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வேலையோ வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் இன்னும் மோசமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும், புரியுதா என்று கோபமாக கூறிவிட்டு விறுவிறுவென்று தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். முத்தையா அங்கேயே திகைத்து நின்றார். தன் மகளின் வாழ்க்கையில் இப்படி ஒரு புயல் வீசும் என்று அவர் நினைக்கவில்லை. அவளது பிடிவாதமும் ஆகாஷின் அந்த வெகுளித்தனமும் எங்கே போய் முடியுமோ என்று வேதனையுடன் அந்த மூடிய கதவையே பார்த்து கொண்டிருந்தார். அறைக்குள் சென்று தாமரை படுக்கையில் விழுந்து தலையணையில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். கோபத்தில் அப்பாவை பேசிவிட்டாலும் அவளது மனம் ஆகாஷை நோக்கியே துடித்தது. ஆகாஷ், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்போ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஒழுங்கா சாப்பிட்டீங்களா இல்ல அந்த சூனியக்காரவங்க பேச்சு கேட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்களா என்று மனதிற்குள் புலம்பியவள் கட்டில் ஓரத்தில் இருந்த அவளது போனை எடுத்து பார்த்தாள். ஒரு மிஸ்டு கால் கூட இல்லை. பாத்தியா, ஒரு போன் கூட பண்ணல, அவ்வளோ பிடிவாதம் என்று போனை கட்டில் மேல் தூக்கி எறிந்தாள். ஆனால் அந்த பிடிவாதக்கார புருஷன் அவளுக்காக தனது கௌரவம், கம்பெனி, வீடு அனைத்தையும் அண்ணனிடம் ஒப்படைத்து விட்டு விடிய விடிய காரை ஓட்டிக்கொண்டு அவளை தேடி மதுரை மண்ணிற்குள் நுழைய போகிறான் என்பது பெண் அவள் அறியவில்லை. நெடுஞ்சாலையின் இருட்டில் ஆகாஷ் காரின் முகப்பு விளக்குகள் மதுரையின் எல்லையை தொட்டபோது அவனது இதயம் தாமரை தாமரை என்று அவளது பெயரையே தாளமிட்டு கொண்டிருந்தது. ஆகாஷின் கார் மதுரையின் அந்த அமைதியான தெருவிற்குள் நுழைந்த போது தெருவிளக்குகள் மங்களாக எரிந்து கொண்டிருந்தன. விடியற் காலையின் அந்த பனிப்புகர் சூழலை இன்னும் பாரமாக்கியது. நீண்ட தூர பயணத்தின் களைப்பு அவனது உடலில் இருந்தாலும் மனதுக்குள் தாமரையை சந்திக்க போகும் அந்த பதற்றம் அவனை தூங்க விடவில்லை. காரை நிறுத்திவிட்டு அந்த வீட்டின் முன் நின்றவன் நீண்ட நேரமாக யோசித்தான். இந்த நேரத்தில் கதவை தட்டினா மாமா என்ன நினைப்பாரு? ஒருவேளை அவர் கோவப்பட்டா நான் என்ன பதில் சொல்றது? இப்படி பல கேள்விகள் அவனது மூளையை குடைந்தன. ஆனால் தாமரையை பார்க்காமல் அவனால் ஒரு நொடி கூட அங்கிருந்து நகர முடியாது என்ற பிடிவாதம் மேலோங்கியதும் ஒரு கட்டத்திற்கு மேல் தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த வீட்டின் மரக்கதவை மெதுவாக தட்டினான். வீட்டிற்குள் ஹாலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த முத்தையா கதவு தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தார். அதிகாலை 4:30 மணி என்று கடிகாரம் காட்ட, இந்த நேரத்துல யாரா இருக்கும் என்ற குழப்பத்துடன் அருகில் இருந்த கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு கதவருகே சென்றவர் கதவை திறக்க அங்கே நின்றிருந்த ஆகாஷை பார்த்ததும் ஒரு நிமிடம் திகைத்து போனார். மாப்ள, நீங்களா? இந்த நேரத்துல மதுரையில் என்ன பண்றீங்க? உள்ள வாங்க மாப்ள என்று ஆச்சரியத்துடன் அவனை வரவேற்றார். ஆகாஷ் மிகுந்த தயக்கத்துடன் உள்ளே வர முத்தையா கதவை சாத்திவிட்டு அவனை ஒரு நாற்காலியில் அமரச் சொன்னார். ஆகாஷ் அமர்ந்தாலும் அவனது தலை குனிந்தே இருந்தது. அவன் முத்தையாவின் கண்களை பார்க்க முடியாமல் தவித்தான். மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா என்று தழுத்தழுத்த குரலில் பேச தொடங்கினான். தாமரைக்கு எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனாலோ நான் உணர்ச்சி வசப்பட்டு அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறேன். ஆனா அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியுமாமா. நான் செஞ்ச தப்ப அவ ஒவ்வொரு முறையும் மன்னிச்சு எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கா. ஆனா நான் தான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு தெளிவான முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இனிமே அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு உறுதி எடுத்திருக்கேன். முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் இவ்வளோ சீக்கிரமாவே வந்துட்டேன் என்று தன் மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்தான். முத்தையா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். அவரது மனதில் ஒரு தந்தையின் வேதனை நிழலாடியது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்ள. ஆனா என் தாமரைய நான் எப்படி வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியாது. சின்ன வயசுலயே அவ அம்மாவை இழந்துட்டா. தாய் இல்லாத அந்த பொண்ணை நான் எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்களோட கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சேன். ஆனா அவ இப்படி அழுதுட்டு வந்து நிக்கிறத பாக்குற ஒரு பெத்தவனா எனக்கு எவ்வளவு பாரமா இருக்கும் என்று வருத்தத்துடன் கேட்டவர், ஆரம்பத்திலேயே நீங்க என் பொண்ணு விருப்பப்பட்டு ஒன்னும் கட்டிக்கல.
உங்க தாத்தா சொன்னாருங்கிறதுக்காக வேற வழி இல்லாம தான் இந்த சம்பந்தம் நடந்துச்சு. நானுமே ஐயாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தான் சம்மதிச்சேன். ஆனா என் பொண்ணு உங்களை முழுசா ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் மாப்பிள்ள. ஆனா ஒருபோதும் அடுத்தவங்க பேச்சு கேட்டு உங்க பொண்டாட்டிய சந்தேகப்படக்கூடாது. அவ அப்படி செஞ்சிருப்பாளான்னு ஒரு நிமிஷமாச்சும் நீங்க யோசிச்சிருக்கணும் என்றார் ஒரு அறிவுரையாக. ஆகாஷ் முத்தையாவின் கைகளை பற்றி கொண்டவன், எனக்கு நல்லா புரியுது மாமா. இனிமே இப்படி ஒரு பிரச்சனை எப்பவுமே வராது. தாமரைக்காக நான் உங்களை தேடி வரமாட்டேன். ஏன்னா நானே அவளை விட்டு இனிமே பிரிய மாட்டேன். இது என் தாத்தா மேல சத்தியம் என்றான் ஆவேசமாக. என்ன மாப்பிள்ள இது? ஐயா மேல எதுக்கு சத்தியம் எல்லாம் பண்றீங்க? சரி, ஏதா இருந்தாலும் நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா பேசிக்கலாம். இப்ப போய் கொஞ்சம் ஓய்வெடுங்க என்று முத்தையா அவனை தேற்றினார். மாமா, மறுபடியும் கேக்குறேன், என்னை மன்னிச்சிருங்க என்று ஆகாஷ் மீண்டும் ஒரு முறை கேட்க முத்தையா நெகிழ்ந்து போனார். இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க இவ்வளோ தூரம் தேடி வந்து மனசு விட்டு பேசுறதே எனக்கு போதும். என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதை விட வேற என்ன வேணும்? தாமரை தூங்கிக்கிட்டு இருக்கா, நீங்க போங்க, அந்த ரூம்ல போய் இருங்க என்று சொல்லி தாமரையின் அறையை காட்டினார். ஆகாஷ் மெதுவாக எழுந்து இதய துடிப்பு அதிகரிக்க தாமரையின் அறையை நோக்கி நடந்தான். தாமரையின் அந்த சிறிய அறைக்குள் அதிகாலை நிலவின் வெளிச்சமும் ஜன்னல் வழியாக நுழைந்த குளிர்காற்றும் ஒரு விதமான அமைதியை உருவாக்கியிருந்தது. ஆகாஷ் மெதுவாக சத்தம் வராமல் கதவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்த உடனேயே அவனது கண்கள் நேராக கட்டிலில் சுருண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்த தாமரையின் மீது நிலைத்தன. அவன் உள்ளே நுழைந்ததும் அந்த அறை முழுக்க தாமரையின் மனமே நிறைந்திருந்தது. ஜன்னல் வழியே புகுந்த அதிகாலை காற்று திரைச்சிலைகளை அசைக்க போர்வையை போர்த்தி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அது மட்டுமின்றி தாமரை ஆகாஷின் சட்டையை எடுத்து தன் முகத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டு தூங்கியிருந்தாள். அந்த சட்டையில் இருந்த அவனது வாசனை அவளுக்குள் 1000 நினைவுகளை கிளப்பி இருக்க கண்ணில் இருந்து வழிந்த கண்ணீர் கோடுகள் காய்ந்திருந்தது. அவள் அழுது அழுது ஓய்ந்திருப்பது அவளது சிவந்த கண்களிலும் லேசாக வீங்கி இருந்த முகத்திலும் அப்பட்டமாக தெரிந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலேயே ஆகாஷின் இதயம் சுருக்கென்று வலித்தது. உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கேன் தாமரை, என்னை மன்னிச்சுடு பிளீஸ் என்று மனதிற்குள் 1000 முறை கெஞ்சினான். அவனது கால்கள் தானாக அவள் அருகே சென்றன. கட்டிலின் ஓரத்தில் மெதுவாக அமர்ந்தவன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். உன்னால எப்படி தாமரை என்னை விட்டு இவ்வளோ தூரம் வந்து நிம்மதியா இருக்க முடியுது? ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையே. நீ நிஜமாவே ரொம்ப நெஞ்செழுத்தக்காரிதான். உன் அளவுக்கு நெஞ்செழுத்தம் எனக்கு கிடையாது. அதை நான் எங்க வேணாலும் வந்து ஒத்துப்பேன். உனக்காக என் கௌரவம், கம்பெனி, சென்னை வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் புருஷன் உன் பின்னாடியே ஓடி வந்துட்டான். இனிமே நீ என்னை மன்னிச்சு இங்கிருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் உன்னோடையே இங்கேயே குப்பை கொட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று தனக்குள் பேசிக்கொண்டான். அவளை இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தவன் அவளை தொட எழுந்த ஆசையை அடக்க முடியாமல் மெதுவாக தனது கையை நீட்டி அவளது கலைந்திருந்த தலைமுடியை வருடிவிட்டான். அந்த தீண்டலில் தாமரை லேசாக சினுங்கிக் கொண்டே கழுத்து வரை போர்த்தி இருந்த போர்வையை சற்றே கீழே இறக்கினாள். அப்பொழுதுதான் அந்த ஆச்சரியத்தை ஆகாஷ் கவனித்தான். போர்வையின் அடியில் தாமரை எதையோ இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு படுத்திருந்தாள். ஊற்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அது ஆகாஷின் சட்டை. சென்னையில் அவன் அணிந்திருந்த அவனது ஒரு சட்டையை தாமரை எடுத்து வந்து அவனது நினைவாக அதை நெஞ்சோடு அணைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த நொடியில் ஆகாஷின் மனதில் சொல்ல முடியாத ஒரு பேரானந்தம் தாக்கியது. அடி பாவி, என் மேல இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டா எனக்கு தண்டனை கொடுக்கறன்னு உன்னையும் சேர்த்து தண்டிச்சுக்கிற. உன்னோட இந்த கோவத்துக்குள்ள இவ்வளோ காதல் இருக்கா? இனிமே நான் பழைய ஆகாஷ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. உன் புருஷன் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாவே உன்னை சுத்தி சுத்தி வந்து எப்படி காதலிக்க போறான்றத மட்டும் பாரு என்று அவனது எண்ணங்கள் இப்பொழுது ஒரு குறும்பாக மாறத் தொடங்கின. தாமரையின் முகத்தையே பார்த்தபடி, என் பொண்டாட்டிக்கு இந்த புருஷனோட சட்டையும் அவனோட வாசமும் மட்டும் வேணுமா? ஆனா அவன் நேர்ல வந்தா மட்டும் வேண்டாமா? நான் என்னன்னா
ஊர்ல இவளோட புடவை எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ இங்க ஏன் சட்டையை ஆட்டையை போட்டுட்டு வந்து நிம்மதியா தூங்குறா. ஆனாலும் எனக்கு அவளோட புடவை வாசனை மட்டும் பத்தாது. அவளோட வாசமும் வேணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். ஆனா இந்த நெஞ்செழுத்த பிடிச்சவ என் சட்டையோட வாசனை மட்டும் இல்ல, போதும்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்குறா பாரு கால் நெஞ்சக்காரி என்று செல்லமாக கோபித்து கொண்டான். அவளது அந்த அப்பாவித்தனமான முகத்தை பார்த்து கொண்டே இருந்தவன் மெதுவாக குனிந்து அவளது நெற்றியில் மிக மென்மையாக தன் இதழ்களை ஊற்றினான். அந்த இதழ்பட்ட அந்த நொடியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தாமரையின் இதழோரம் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. கனவில் ஆகாஷ் வந்தது போல அவளுக்கு தோன்றியதோ என்னவோ, அந்த புன்னகை ஆகாஷின் மனதை முழுமையாக திருப்திப்படுத்தியது. அப்படியே அமைதியாக சென்று அவள் அருகே படுத்தான். அவள் விழுந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தவன் அவளையே பார்த்து கொண்டு படுத்திருக்கையில் திடீரென்று தாமரை தூக்கத்திலேயே அவனை நோக்கி இன்னும் நெருக்கமாக நகர்ந்து வந்தாள். அவன் அங்கே இருப்பதை உணர்வுபூர்வமாக உணர்ந்தவள் போல அவனது மார்பின் மேல் தனது தலையை வைத்து அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அந்த நேரத்தில் அவளது நெருக்கம் ஆகாஷிற்கு ஒரு நிமிடம் மூச்சு முட்டுவது போல இருந்தது. பதற்றத்திலும் சந்தோஷத்திலும் அவனது இதயம் வேகமாக துடிக்க தொடங்க, தூக்கத்திலும் தன் அருகாமையை இவ்வளவு தூரம் விரும்புகிறாளே என்று எண்ணிய போது அவனது கண்கள் கலங்கியது. அவளது அணைப்பை இன்னும் ஆழமாக ஏற்றுக்கொண்டவன் தாமரையை தனது கைகளுக்குள் சிறைப்பிடித்து இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். விடியற்காலையில் இளஞ்சூரியன் ஜன்னல் வழியாக தாமரையின் முகத்தில் படர்ந்த போது அவள் மெல்ல கண் விழித்தாள். எப்பொழுதும் இல்லாத ஒரு நிம்மதி அவளது உடலிலும் மனதிலும் நிறைந்திருப்பதை உணர்ந்தாள். ஏதோ ஒரு பரிச்சயமான கதகதப்பு, மிக நெருக்கமான ஒரு வாசனை. அவள் அணைத்திருப்பது வெறும் சட்டை அல்ல, ஒரு மனித உருவம் என்பதை உணர அவளுக்கு சில நொடிகள் பிடித்தன. மெதுவாக தலையை தூக்கி பார்த்தவள் அப்படியே உறைந்து போனாள். எதிரே ஆகாஷ் அவளை அப்படியே அணைத்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது முகத்தில் இருந்த அந்த நிம்மதியை பார்த்ததும் தாமரையின் இதயம் ஒரு கணம் துள்ளியது. ஆகாஷ், நிஜமாவே வந்துட்டீங்களா என்று அவளது உள்மனம் கத்தியது. அவன் இவ்வளவு தூரம் தேடி வந்ததில் அவளுக்குள் சொல்ல முடியாத சந்தோஷம் பொங்கியது. அவன் முகத்தை அப்படியே வருடி முத்தவிட வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவளது வைராக்கியம் அவளை தடுத்தது. இல்ல தாமரை, இவ்வளோ சீக்கிரமா நீ உருகிடாத. ஒரு வாரம் உன்னை தவிக்க விட்டுட்டு இப்போ வந்து உன் பக்கத்துல படுத்துக்கிட்டா எல்லாம் சரியாகிடுமா? இவரை இப்படியே விட்டா மறுபடியும் அதே தப்பதான் பண்ணுவாரு என்று நினைத்தவள் சட்டென்று அவனது அணைப்பினில் இருந்து விலகி எகிரி குதித்து எழுந்து நின்றவள், ஆகாஷ் எழுந்திருங்க, என்ன நடக்குதுங்க என்று அவனை பிடித்து ஒழுக்கினாள். அதில் திடுக்கிட்டு எழுந்த ஆகாஷ் கண்களை கசக்கி கொண்டே, தாமரை, அது குட் மார்னிங் டி என்று அசட்டு சிரிப்போடு எழுந்து அமர்ந்தான். என்ன குட் மார்னிங்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வருவீங்க? இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க என்று அவள் கோபமாக கத்த தொடங்கினாள். ஆகாஷ் அவளது கையை பிடிக்க முயல, தொடாதீங்க, என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க என்றும் முறைத்தாள். சத்தம் கேட்டு முத்தையா பதறி அடித்துக்கொண்டு அரைவாசலுக்கு வந்தவர், என்னம்மா தாமரை, எதுக்கு இப்படி கத்துற? மாப்பிள்ள ராத்திரி முழுக்க கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு, பாவம், கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுமா என்றார். தாமரை தன் அப்பாவை பார்த்து இன்னும் ஆவேசமானவள், ஹோ, அப்போ நீங்க தான் இவரை உள்ள விட்டீங்களா? என்னப்பா, நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? இவருக்கு தகவல் சொல்லாதீங்க, இவரோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொன்னேனா இல்லையா? என் பேச்சை விட உங்களுக்கு இவர் தான் முக்கியமா போயிட்டாரா? நீங்க ஒரு 2 பேரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரியாக்குறீங்களா என்று பொறிந்து தள்ளினாள். முத்தையா தயங்கி போய், இல்லம்மா, மாப்பிள்ள அவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டு நின்னப்போ எனக்கே மனசு கேட்கல, அதான் என்றார். மன்னிப்பு கேட்டா உடனே உள்ள விட்டுருவீங்களா? எனக்கு இங்க கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லை. நீங்களும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கல்ல. ஆகாஷ், நீங்க இப்போவே கிளம்புறீங்களா இல்ல நான் வீட்டு விட்டு போகவா என்று தாமரை உச்சக்கட்ட கோவத்தை காட்டி கத்தினாள். ஆகாஷிற்கு தெரியும் அவள் உள்ளுக்குள் சந்தோஷப்படுகிறாள் என்று. அவளது கண்கள் மின்னியதை அவன் கவனித்து விட்டவன், தாமரை, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன்.
மாமா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இனிமே நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இங்கேயே இருக்க போறேன் என்று அவன் பிடிவாதமாக சொல்ல, தாமரைக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கி கொண்டு, பார்க்கலாம் ஆகாஷ், உங்களை எப்படி இங்கிருந்து துரத்துறேன்னு பாருங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து சென்றாள். அவள் வெளியே சென்றதும் ஆகாஷ் முத்தையாவை பார்த்து சிரித்தவன், பாத்தீங்களா மாமா, மதுரக்காரி பயங்கரமா நடிக்கிறத. ஆனா அவ கண்ணுல என்னை பார்த்த சந்தோஷம் நல்லாவே தெரிஞ்சது. கூடி சீக்கிரம் அவளை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுவேன் என்றான் நம்பிக்கையோடு. முத்தையா ஆகாஷின் கைகளை பிடித்து கொண்டு, எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுமாப்ல. அப்புறம் ஒண்ணு, கூடி சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுத்து என்ன தாத்தா வாக்குங்க. இப்படியே நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்பதான் நான் என் பேர பிள்ளைங்களை தூக்கி வளர்க்கறது என்று தன் ஆசையை வெளிப்படையாக அவனிடம் சொன்னார். ஆகாஷ் ஒரு குறும்பு சிரிப்போடு, கவலைப்படாதீங்க மாமா, அதுக்கு தானே நான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரமே நீங்க எதிர்பார்க்கறது நல்லபடியாவே நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் என்றான் உற்சாகமாக. அந்த பதிலை கேட்ட முத்தையா முகம் மலர்ந்தார். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இப்போதைக்கு நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ராத்திரி முழுக்க கார் ஓட்டன களைப்பு இருக்கும். அப்புறமா எழுந்து பொறுமையா வந்தா போதும் என்றார். ஆனால் ஆகாஷ் மறுத்து விட்டான். இல்ல மாமா, என் பொண்டாட்டியே எழுந்துட்டா. இதுக்கு மேல நான் தூங்கி என்ன பண்ண போறேன்? அவளை பிரியக்கூடாதுன்னு தானே இங்க வந்திருக்கேன். இனி 24 மணி நேரமும் அவ கண்ணு முன்னாடி, ஏன் அவ கண்ணுக்குள்ளேயே இருக்கிறது தான் என்னோட வேலையே என்று ஒரு காதலனின் பிடிவாதத்தோடு சொன்னவன் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டான்.